அவர்கள் ஓதி தொழ வைக்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் அந்த நபித்தோழர்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தவில்லை. இஷாவுடைய தொழுகை வருகிறது. மகரிபுடைய தொழுகை அல்லாஹுடைய தூதர் தொழுகை வைத்து இஷாவுடைய தொழுகைக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதரால் எழுந்திருக்க முடியவில்லை. அல்லாஹுடைய தூதர் கண் விழித்தவுடன் கேட்டார்கள், அஸ்ஸல்லன்னாஸ் அஸ்ஸல்லன்னாஸ், ஆயிஷா இந்த நபித்தோழர்கள் தொழுது விட்டார்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி தொழ முடியும் அவர்களால்? உங்களுடைய வருகைக்காக ஒவ்வொரு ஜமாஅத்திலும் என் ரசூல் எனக்கு தலைமை தாங்கி தொழுகை நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த நபித்தோழர்கள் உங்களுடைய வருகை இல்லாமல், உங்களுடைய குர்ஆனுடைய திலாவத் இல்லாமல் எப்படி அவர்களால் தொழ முடியும்? அல்லாஹுடைய தூதரே, உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் எழுந்திருக்க முயற்சி செய்கிறார்கள். தண்ணீரை என் மீது ஊற்றுங்கள் என்கிறார்கள். மயக்கடித்து விழுகிறார்கள். அல்லாஹு அக்பர். மறுபடியும் மயக்கம் தெளிகிறது. கேட்டார்கள், அஸ்ஸல்லன்னாஸ், ரசூலுடைய முதல் கேள்வி, தொழுதார்களா இந்த மக்கள்? யா ரசூலல்லாஹ், இல்லை அல்லாஹுடைய தூதரே, உங்களுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் தண்ணீரை ஊற்றச் சொன்னார்கள். மயக்கடித்து விழுந்தார்கள். மூன்றாவது முறை கேட்டார்கள், அஸ்ஸல்லன்னாஸ் ஆயிஷா, இந்த மக்கள் தொழுதார்களா? சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இல்லை அல்லாஹுடைய தூதரே, உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். நான்காவது முறை கேட்டார்கள், அஸ்ஸல்லன்னாஸ், மக்கள் தொழுதார்களா அல்லாஹுடைய தூதருடைய மனைவியே ஆயிஷாவே? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இல்லை, அவர்கள் உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னால் முடியாதா ஆயிஷா, என்னால் முடியாதா ஆயிஷா, உன் தந்தையை தொழுகை நடத்துமாறு கூறு. யார் தந்தை? அபூபக்கர் அஸ்ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹுடைய தூதர் அடையாளங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அவ்வளவுதான், என்னுடைய தலைமைத்துவம் இந்த சமூகத்திற்கு முடிகிறது. என் வாழ்நாளிலேயே ஒரு தலைவரை நான் நியமிக்கிறேன், அவரை தொழுகை நடத்துமாறு ஏவுங்கள் ஆயிஷா என்ற அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி அபூபக்கர் தாங்குவார் இதை? அவர் மென்மையானவர். அல்லாஹுடைய தூதரே, அவர் மென்மையானவர், எப்படி தாங்குவார்?